ஹாய். ஆல்ரெடி நேரம் இல்லாம தான் ரொம்ப நாளா இந்த வீடியோ போடவே முடியலங்க. இன்னைக்கு சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த வீடியோ போட்டுடலான்னு வாய்ஸ் ஓவர் குடுத்தேன். என்ன டச் பண்ணேன்னு தெரியல. வாய்ஸ் குடுத்ததுக்கு அப்படியே கட் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இந்த வீடியோ. அந்த ஆடியோ அப்படியே கட் ஆகி இப்போ திருப்பியும் சரி எப்படியாவது இந்த டைமிங்கை காம்பன்சேட் பண்ணி வேலையை முடிச்சிடலான்னு மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னா மாடு கண்ணு போட போகுதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். மாடு வாங்கி வந்து கிட்டத்தட்ட 37 நாள் ஆச்சு. என்ன எல்லோரும் சொன்னாங்கன்னா வாங்கிட்டு வாங்கும்போதே அங்கே சொன்னது என்னென்னா 10-20 நாளில் கண்ணு போட்டுருவோன்னு. இங்கே வாங்கிட்டு வந்தோன்னா டிசம்பர் 24 அப்படி வாங்கினதுங்க. ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கே எல்லோரும் வந்து கண்ணு போடுற மாதிரி இருக்குது, கண்ணு போட்டுரும் அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் நம்பிட்டு நைட்டு ஒரு 11:30 இருக்குங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கண்ணு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அது பாட்டுக்கு தீவனம் சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு படுத்துட்டு இருந்துச்சு. இனி கண்ணு போடாது போலன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ எந்த அனுபவமே இல்லாதனால எப்போ கண்ணு போடும் என்ன பண்ணுன்னே தெரியல. ஒரு 2-3 மாடு பார்த்ததுக்கப்புறம் கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். இப்போவே ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் இந்த மாடு பார்த்தே. என்னென்னா அந்த பின்னாடி அந்த அறையெல்லாம் நல்லா இறங்கணும், மடி இறங்கணும், அண்ட் பின்னாடி குழி விழுகணும், அந்த எலும்பு அண்ட் வால் கிட்ட நல்லா தூக்கி இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு ஜனவரி 15 மேலே ஜனவரி 20 அப்புறம் தான் இருக்குங்க. ஒரு 10-20 நாள் தான் அந்த சிம்டம்ஸே கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்க ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் மடியெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமும் அந்த 2 வாரம் இருக்குங்க. அந்த 2 வாரத்துலேயும் இப்போ கண்ணு போடுமான்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கண்ணு போடவே கூடாது நாங்கள். ஆனால் நம்ம மாடு ஞாயிற்றுக்கிழமை தான் கண்ணு போட்டுச்சுங்க. கண்ணு போட்டு எனக்கு ஒரு 15 நாள் படாத பாடாயிடுச்சு என்னடான்னு சொல்லி. அவ்வளோ போராட்டத்தில் கற்றுக்கிட்டேங்க, நிறைய கற்றுக்கிட்டேன். பிகாஸ் நம்ம ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணோன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து சமாளிச்சிடலான்றது இது எனக்கு ஒரு பாடம் தான். என்னென்னா கண்ணு போடுன்னு வெயிட் பண்ணி கரெக்டாக தைப்பூசத்தன்னைக்கு நைட்டு February 1 முன்னாடி அந்த 31 ஜனவரி அந்த அன்றைக்கி நைட்டு 9:30 மணிக்கு சின்னத்தை செகண்ட் அத்தையோட மாடு பார்க்குற பையன் வந்து கால் பண்ணான். ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருப்பேன், மாடு பார்த்துக்கோங்க, அப்படியே எட்டி பார்த்துக்கோங்க, சாலை அந்த வழியாக போகிறவங்க வரவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு தடவை எட்டி பார்த்துக்கோங்க, கண்ணு போடுற மாதிரி இருக்குது, ஏதாவதுனா எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது மாடு சாலை. என்னால் எட்டி பார்த்தோன்னே தெரியாது, நான் கொஞ்சம் தள்ளி போய் தான் பார்க்கணும், சவுண்டு எதுவுமே கேட்காது. அதனால் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த பையன் கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு சரி எதுக்கும் போய் பார்த்துட்டு வரலாம், அந்த வழியை க்ராஸ் பண்ணி போகும்போது பார்த்துட்டு வரலான்னு பார்த்துருக்கான். மாடு காம்பில் வந்து பால் சுரந்துருக்கு, லைட்டாக பால் வந்து சுரந்து பால் பீச்சின மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். பால் சுரந்துருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா, பால் சுரக்கும் கண்ணு போடுற பொண்ணு, அப்போ எனக்கு சொல்லியிருக்காங்க, அதனால் கண்ணு போட்டுடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு ஆரம்பித்ததுங்க. அப்போ சாப்பிடவே இல்லை 2 பேரும். அப்புறம் ஒரு 10:30 மணிக்கு சரி ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்துடலாம், சீக்கிரம் கண்ணு போட்டாலும் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10:45 வந்துட்டோம். 10:30 மணிக்கு சாப்பிட போயிட்டேன். வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். அங்கேயே உட்காந்துட்டோம், மாடு சாலையிலேயே தங்கிட்டோம் சொல்லலாம். அப்புறம் அங்கேயே உட்காந்து போடுமா என்ன பண்ணும் இன்றைக்கி அது ஏமாத்தாமல் போட்டுருமா தெரியலையே அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டே உட்காந்துருந்தோம். அப்புறம் ஒரு 12 மணிக்கு இன்னொரு அத்தைக்கு மாடு பார்க்குற அந்த அண்ணாவையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டோம். ஆனால் கண்ணு போடுற மாதிரி இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி போட்டுருங்க்கா, ஏன்னா நல்லா கொலாயெல்லாம் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தான் சிம்டம்ஸுங்க, பின்னாடி நல்லாவே கொலாய் அடிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இல்லைங்க்கா இன்றைக்கி கண்டிப்பாக கண்ணு போட்டுரும், வெயிட் பண்ணியே பார்க்கலாங்க அப்படின்ட்டு அந்த அண்ணாவும் உட்காந்துக்கிட்டாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தவரை அவர் எழுப்பி உட்கார வச்சுக்கிட்டோம். அப்புறம் ஒரு 2:30 மணி வரைக்கும் பார்த்தோம். இப்படியே தான் படுக்குது, எந்திரிக்குது, தீவனம் சாப்பிடுது, அப்படியே பண்ணிகிட்டு இருந்துச்சு. சரி ஒரு வேளை காலையில் தான் போடுமே என்னமோ, போட்டுடலாம் கொஞ்சம் பக்கம் ஆயிடுச்சு, ஆனாலும் டைம் எடுக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2:30 மணிக்கு போய் தூங்கலாம்ப்பா, தூக்கம் வருது, இன்றைக்கும் சிவராத்திரி வேஸ்ட்டாக போயிருப்போது, நைட் ஃபுல்லாக முழிச்சு கடைசியில் கண்ணு போடாமல் விட்டுருச்சுன்னா தூக்கம் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னெல்லாம் பேசிக்கிட்டு 2:30 மணிக்கு நாங்கள் போகிறோம் தூங்கலாங்கண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அண்ணா சொன்னாங்க,
இல்லைங்கக்கா, இன்னைக்கு கண்டிப்பா போட்டுரும். நம்ம போனதுக்கப்புறம் போட்டுருச்சுன்னா, என்ன பண்ணும் மாடு கஷ்டப்பட்டுச்சுன்னா, அ என்ன பண்றதுங்க? அதனால வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இவ்வளோ நேரம் தூங்காம பார்த்துட்டோம். வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்டின்னாங்க. அப்புறம் ஒரு 2:30 மணிக்கு அந்த அண்ணா ஞாபகப்படுத்துனாங்க, கொஞ்சம் பச்சை போட்டா சீக்கிரம் கண்ணு போட்டுருங்க. தீவனம்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபில் பண்ணிட்டே இருந்துச்சு அப்பப்போ. ஆனா பச்சை இல்ல. சரி பச்சை கொஞ்சம் அறுத்துட்டு வந்து போடலாங்க்கா பில்லு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போய் அது பேர் டெல்லி கிராஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பில்லு வந்து நைட்டில் டார்ச் லைட் பிடிச்சிட்டு 2 பேரும் போய் தோட்டத்துக்குள்ளே அறுத்துட்டு வந்து கொஞ்சம் போட்டாங்க. சாப்பிட ஆரம்பிச்சிச்சுங்க. சாப்பிட ஆரம்பித்தோன்னே ஒரு 3 மணி இருக்குங்க. 3 மணிக்கு கொஞ்சம் நல்லாவே சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக கண்ணு போட்டுறணும். ஒரு 3:10க்கு கன்னுக்குட்டி வெளியே வந்துருச்சு. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலேயே கண்ணு போட்டுருச்சுங்க. 3:21க்கு கன்னுக்குட்டி வெளியே வந்துருச்சு. கரெக்டாக தைப்பூசத்தன்னைக்குங்க, February 1 தைப்பூசத்தன்னைக்கு காலையில் 3:30 மணிக்கு கண்ணு போட்டுருச்சுங்க. ஆனால் கன்னுக்குட்டி வந்து நல்லா ஊறிடுச்சு. என்னன்னா எனக்கு வந்து மாடை பற்றி ஒன்றுமே தெரியாதா. நிறைய பேர் வந்து மாடு 8 மாதம் ஆகும்போது மாடுக்கு வெறும் தவிடு தண்ணி தான் வைப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் தீவனமெல்லாம் வைப்பாங்க. தண்ணியில் அந்த மிக்ஸ் பண்ணுற அடர் தீவனம் எல்லாமே அளவாக தான் வைப்பாங்களா. நான் வந்து எனக்குமே தெரியாதான் மாடுக்கு சத்து வேணும், நான் வீக் ஆகிடும் அது இதுன்னெல்லாம் சொல்லிவிட்டு நான் புண்ணாக்கு 2 கை போட்டு வைங்க, புண்ணாக்குனாலும் சரி பருத்தி கொட்டைனாலும் சரி அந்த அக்கா கிட்ட 2 கை போட்டு வைங்கன்னு சொல்லியிருந்து அந்த அக்காவும் எல்லாமே நான் என்னென்ன தீவனம் கொடுக்குறேன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த தீவனம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தண்ணியில் நிறைய வச்சுருவாங்க அந்த அக்காவும். கடைசியில் பார்த்தா கன்னுக்குட்டி நல்லா ஊறிடுச்சின்னு சொல்கிறாங்க. நான் அந்த அண்ணா சொல்லுவாங்க, அளவாக வைங்கக்கா, தீவனம் நிறைய வைக்காதீங்க, பத்தி கொட்டையெல்லாம் நிறுத்திடுங்கன்னுவாங்க. நாங்கள் நிறுத்துறோன்னு சொல்லி லாஸ்ட் டே வரைக்குமே போட்டோன்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த 37 நாள் பக்கம் என்கிட்ட இந்த மாடு இருந்துச்சு நான் வாங்கினதுக்கப்புறம். அந்த 37 நாள் நல்லா தீவனம் கொடுத்துட்டோம். பச்சையுமே நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் காலம் வந்தனால காஞ்சிருச்சு. மேயறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மாடு வந்த புதுசில் பச்சையும் நல்லாவே இருந்துச்சு. மேயருக்கும் அங்கே இங்கேன்னு பிடிச்சி கட்டிடுவோம். அதனால் நல்லா சாப்பிட்டு பார்த்தா கடைசியில் கன்னுக்குட்டி நல்லா ஊறிடுச்சுன்னு சொன்னாங்க. கன்னுக்குட்டி நல்லாவே ஊறிடுச்சுங்க்கா, அதனால தான் மாடு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க இவங்க. கரெக்டாக கன்னுக்குட்டி தள்ளும்போது ரொம்ப கஷ்டப்படுதுன்னு இழுத்துட்டாங்க. இழுத்ததுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி காது மூக்கு எல்லாமே ஊதி விடணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஊதி விட்டாங்க. ஊதி விட்டு எல்லாமே அதை தொடச்சி விட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மாடு பக்கத்தில் எடுத்து போட்டோம். ஆனால் ரொம்ப நடுங்கிட்டே இருந்துச்சு. அந்த டைம் நல்லா பனி குளிர் தாங்க, February 1 அதனால் அந்த குளிரில் கொஞ்சம் நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு மாடு. ஐ மீன் கன்னுக்குட்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலையில் ஆயிடுச்சு. அது நல்லா எழுந்திரிச்சு நின்று நடக்கிறதுக்கு ஒரு மத்தியானமே ஆயிடுச்சு நார்மலாக நடக்கிறதுக்கு. முடியாமல் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த குழிக்குள்ளெல்லாம் போய் விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு அங்கே போட்டு அது எனக்கு ஒரே போராட்டமாச்சு. ஏதோ 2 பேர் ஹெல்ப் பண்ண வந்தனால பரவாயில்லைங்க. அவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் கன்று போடும்போது. இது ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சுன்னா எல்லாருக்குமே இந்த வீடியோவில் பார்க்க கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா எனக்கே இது முதல் அனுபவம். கண்ணு போடுறப்பெல்லாம் நான் என்றைக்குமே மாடெல்லாம் பார்த்ததில்ல, இதுதான் முதல் தடவை. ஆனால் பக்கத்துலேயே இருந்து பத்திரமா அந்த மாடு கண்ணு போட்டுருணும், அது எப்படியாவது நல்லபடியாக 2மே வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப இதாக இருந்துச்சு. பயமாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. எப்படியாவது அந்த மாடு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக, ஏன்னா முதல் என்னோடய கட்டுத்தரையில் கன்று போடுது. அதனால் அது யோசிச்சுட்டே இருந்தேங்க. அதனால தான் கூடவே இருந்தேன். விடிய தூங்காமல் கூடவே இருந்து எல்லாத்தையுமே அவங்க பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க தான் எல்லாமே ஐடியா கொடுத்தாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. ஆனால் ஒரு 50 தடவை வீட்டுக்கும் கட்டுத்தறிக்கும் நடந்துகிட்டே இருந்தேங்க. தண்ணி எடுத்துகிட்டு வரணும், அவங்களுக்கு 2 டைம் டீ வச்சு கொடுத்து நைட்டில் ஸ்நாக்ஸ் கொடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இது கன்று போட்டதுக்கப்புறம் புண்ணாக்கு வைக்கணும், பருத்தி கொட்டை வைக்கணும். நாங்கள் பருத்தி கொட்டையும் தவிடு வச்சா தான் நஞ்சு போடுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்து ப்ராசஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. நைட்டு 9:30 மணிக்கு ஆரம்பித்தது, அடுத்த நாள் மத்தியானம் வரைக்குமே எனக்கு வேலை கரெக்டாக இருந்துச்சுங்க. கட்டுத்தறியெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க 2 பேரும் என் கூடவே தான் அந்த 9:30 மணிக்கு ஆரம்பித்து
இன்னொரு அண்ணா 12 மணிக்கு வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து அடுத்த நாள் மதியானம் சரி எல்லா வேலையும் முடிஞ்சு போயிட்டு வாங்கன்னு சொல்கிற வரைக்கும் எல்லா ஹெல்ப்புமே பண்ணி கொடுத்துட்டாங்க. உண்மையாலுமே அவங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு மாடு பார்க்குற அந்த அக்காவும் தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போயிட்டாங்க, மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. அந்த ஒரு வாரம் அவங்க லீவு, ஏன்னா அவங்க நடந்து போயிட்டு ரிட்டர்ன் வர்றது ஒரு வாரம் டைம் கேட்டிருந்தாங்க. லீவு போட்டனால எல்லா வேலையும் நான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கு குட்டீஸையும் பார்க்கணும், அதோட மாடும் பார்க்குறக்கு ரொம்ப பெரிய வேலையாயிடுச்சு. என் செகண்ட் பையனுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அது ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் சண்டே கண்ணு போட்டனால ஸ்கூல் லீவ்னால எனக்கு மற்ற ரெடி பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஹஸ்பண்டு கொடுக்க சொல்லிவிட்டு அவங்கள கொஞ்ச நேரம் பசங்களை பார்த்துக்க சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு அந்த அன்னைக்கு செய்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் நான் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் கூழ் வைக்கிறது எல்லாமே ஓட்டமாக இருந்துச்சுங்க. பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணும், அங்கே கூழ் வைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்தேங்க. மாடு வச்சுருக்கிறதெல்லாம் ஈஸியே இல்லைன்ற அனுபவம் அந்த அன்னைக்கு தான் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 15 நாள் ரொம்ப பெரிய போராட்டமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இன்னும் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், என்ன எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக என்னென்னா அந்த கண்ணு போடுற அன்னைக்கு கூடவே இருந்தது தூக்கம் கெட்டது தான். ஏன்னா தூக்கம் கெடாமல் இருந்தால் மாடு எப்படி கண்ணு போடணும் தெரியல, அது பாட்டுக்கு போட்டுச்சுன்னா பரவாயில்ல, ஏதாவது ரிஸ்கியாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் கூடவே இருந்தாங்க. அப்புறம் எப்படியோ நல்லபடியாக கண்ணு போட்டுருச்சு. அதான் ரொம்ப ஊறிட்டது தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. சீம்பாலும் கறந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு டே வந்து 4.15 கறந்துச்சுங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 2 பக்கம் கறந்துச்சு, நடுவில் மத்தியானமும் கறந்துச்சு, அது ஒரு 2 பக்கம் கறந்துச்சுங்க. அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு நிறையவே விட்டுருச்சு. அடுத்த நாளெல்லாம் ஒரு 2-2.5 கறந்துட்டு மீதி எல்லாமே கண்ணுக்குட்டிக்கு குடிக்க விட்டுட்டோம் 2-3 நாளைக்கு. இது ஏன் அதுக்குள்ளே கட்டிட்டோன்னா அதான் போய் அந்த குழிக்குள்ளே விழுந்துருச்சுங்க. மாட்டு சாலை வந்து ஒரு கால்வாய் மாதிரி இருக்கும், மாட்டு சாலையை ஒட்டி எட்ஜில் தென்னை மரம் லைன் போகிறனால அதுக்கான கால்வாய் போகுதுங்க, வாய்க்கால். அதுக்குள்ளே போய் விழுந்துருச்சுங்க. விழுந்துட்டு எந்திரிக்கவும் முடியல, போய் சிக்கிக்குது. தலையெல்லாம் தூக்கிட்டு சிக்கிட்டெல்லாம் இது பண்ணிட்டு இருந்துச்சு. நான் வேறு ஃபுல்லாக கவர் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுருக்கேங்க. என்னென்னா மாடு கண்ணு போட்டுச்சுன்னா பாதுகாப்பு வேணும், ஃபுல்லாக மறைச்சி வைங்க, நாயெல்லாம் சுற்றுது. நீங்கள் வேறு வீட்டுக்கு பக்கத்துலேயும் இல்லை, வீடு வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் தள்ளி இருக்குங்க. எனக்கு சவுண்டு கூட கேட்காது மாடு ஏதாவது கத்துனா, அதனால் பார்த்தாலும் தெரியாது, கொஞ்சம் மறைப்பாக இருக்குது. அது வந்து இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேங்க. அதனால நம்மளும் யாருமே பார்க்கலன்னா சேஃப்டி இல்லைங்க, நாயெல்லாம் நிறைய சுற்றுனா கண்ணுக்கு போட்டுச்சுன்னா அப்படின்னு சொன்னதுனால அது கொஞ்சம் ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக தகரெல்லாம் வச்சு மறைச்சி எதுவுமே உள்ளே வராத மாதிரி பிளாக் பண்ணி வச்சுருக்கேங்க. அதனால அந்த இடத்துலலாம் போய் சிக்கிக்குச்சு கண்ணுக்குட்டி. அதனால் இது முகர கயிறு, அந்த மூக்குனாங்கயிறு போடுற கயிறு ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு அந்த அன்றைக்கே கட்டி விட்டாங்க. இல்லைன்னா 3 நாளைக்கு கட்ட வேண்டாம்னு சொன்னேன். கட்டலைன்னா கண்ணுக்குட்டி அங்கே இங்கேயும் போகுதுங்கன்ட்டு அந்த அண்ணா பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 மணியாட்டம் நஞ்சும் போட்டுருச்சுங்க. நஞ்சு போடுறப்போ நம்ம வேறு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா நஞ்சு போட்டு அது சாப்பிட்ருமாமா மாடு சாப்பிட்ருச்சு, இல்லை நாய் ஏதாவது சாப்பிட்ச்சுனாலும் அது ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொன்னாங்க. மாடு சாப்பிட்ருச்சுன்னா பால் சுத்தமாக கறக்காது, அந்த ஈத்தே ஃபுல்லாக பாலே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பால் குறைஞ்சிரும் இல்லை இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. அப்புறம் அதனால பார்த்துட்டே இருந்தோம் அப்பப்போ. ஏன்னா வேலை இருந்தனால நடந்துகிட்டே தான் இருந்தோம், மாடு சாலைக்கும் வீட்டுக்கும் நடந்துகிட்டே இருந்தேன். எல்லாருமே போயிட்டு வந்தனால நஞ்சு போடுறப்போ கரெக்டாக பார்த்து எடுத்து கவரில் போட்டு, அந்த மரம்லாம் எனக்கு தெரியாதுங்க, அந்த பால் வர மரத்தில் வந்து கொண்டு போய் கட்டணும்னு சொன்னாங்க. கவரில் போட்டு அந்த அண்ணாவே ஹெல்ப் பண்ணி அதையும் போய் கட்டிட்டு வந்துட்டாங்க உடனே. அதுக்கப்புறம் வந்து மாடை கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு, ஒரு 10 மணிக்காட்ட மாடையும் ஃபுல்லாக கழுவி விட்டு சோப் போட்டு கழுவி எல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சுண்ணாம்பும் காவியும் வந்து கொம்புக்கு பின்னாடி எல்லாம் போட்டு விடணும், தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி அது போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஃபெனாயிலெல்லாம் போட்டு கட்டுத்தரையை கழுவி விட்டுருங்கன்னு சொல்லி ஃபெனாயில் வாங்கிட்டு வந்து ஊற்றி விட்டு, எனக்கு கடைக்கு வீட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு நடந்து அந்த அன்றைக்கி உண்மையாக அவ்வளோ டயர்டு. ஆனால் ரெஸ்ட் எடுக்கவே முடியலங்க. கரெக்டாக இருந்துச்சு 15 நாள். உண்மையாக குழந்தைய வச்சுட்டு மாடும் பார்த்துக்கிறது கஷ்டம். ஏன்னா மாடையே குழந்த மாதிரி பார்த்துக்கணுங்க. ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால் கூட பரவாயில்ல. எங்கள் வீட்டில் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கே பெரிய விஷயம். மாடு வந்து நான் தான் ஆசைப்பட்டு வாங்கினேன், அதனால நான் தான் பார்த்துக்கணும். ஏதோ இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணனால பரவாயில்ல, ஹேண்டில் பண்ணிட்டேங்க. இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கணும்.
அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த அறைக்கெல்லாம் வந்து வேப்பெண்ணெய் போட்டு கத்தாழையெல்லாம் போட்டு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் எல்லாம் போட்டு விடணும்னு சொன்னாங்க. நான் ஒரு 2 நாள் தான் போட்டேன். அதுக்குள்ளேயே சுருங்கிடுச்சு. இன்ஃபெக்ஷனும் எதுவும் ஆகலைங்க. புண்ணெல்லாம் பெருசாக எதுவும் ஆகலை, நல்லாயிடுச்சுங்க. காவி கிடைக்கலன்னு ஏதோ கோபியோ என்னமோ வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த கடையில். சரின்னு அதையும் போட்டு விட்டாங்க. கடைசியில் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. நான் அவங்களுக்கு வந்து நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு 400 ருபீஸ் ஆளுக்கு கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் என்னென்னா குளிச்சு விட்டு ஃபுல்லாக இது பண்ணி கட்டி விட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. சீம்பால் வந்து அவங்களே கறக்க சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் எந்த டைமுக்கு எப்படி கறக்கிறதுன்னு தெரியாதனால கண்ணுக்குட்டி விடணும், அதெல்லாம் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த டைம் வேணால் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் கூழ் காய்ச்சி ஊற்ற சொல்லிட்டாங்க. ஒரு 7:30 8 மணிக்கே கூழ் காய்ச்சிட்டாங்க. எள்ளு கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு, வெள்ளை எள்ளு புண்ணாக்கெல்லாம் போட்டால் நல்லது, நஞ்சு சீக்கிரம் போட்டுருன்னு சொன்னனால அது கொஞ்சம், அப்புறம் கரும்பு சக்கரை, ஒரு கை உப்பு எல்லாமே போட்டு ஒரு 6 நாளைக்கு கூழ் வச்சேங்க. அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன். பால் தெளிஞ்சதுக்கப்புறம் கூழ் நிறுத்திட்டேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வேறு வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, இதுதான் என்னோட மாடு கண்ணு போட்ட அனுபவம். பை.